சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்றும் பெரிய புத்தக ஆர்வம்லாம் இருக்கல. ஆனா கல்லூரிகளுக்கு போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அங்க வந்து சாண்டில்யன் வந்து என்கிட்ட வந்தார். சாண்டில்யன், கல்கி அவங்களுடைய இந்த நாவல்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, வந்து வரலாற்று பின்னணியோட இருக்கிறதுனால, அந்த வரலாற்று பின்னணி எனக்கு புடிச்சது. அப்படியே நான் வந்து நகர்ந்து போய் அந்த முதுகலை படிக்கக்கூடிய லோயலாவுல படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில தான், கலீல் கிப்ரான் அப்படிங்கிறவர் வந்து என்கிட்ட வந்தார். அவருடைய அந்த அந்த அவருடைய பதிவுகள் எல்லாம் முழுமையா உள்வாங்கிக் கொள்ள முடியலன்னாலும், ஏன்னா ஒரு மொழி பிரச்சனை இருக்கும் இல்லையா? அது ஆங்கிலத்தில மொழிபெயர்த்து இங்கே கொடுக்கப்படுது. இருந்தாலும் கூட, அந்த கவிதையில உள்ள அந்த வரிகள் வந்து என்னை வெகுவாக ஈர்த்துச்சு. எனக்கு உள்ள போய் ஏதோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த புத்தகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, சில புத்தகங்கள் கண்டிப்பா தூங்கிக்கிட்டு இருக்கவன எழுப்பிவிடும். தூங்குவது போல் நடிப்பவனையும் எழுப்பி விட்டுரும். சில புத்தகங்கள் வந்து படார்னு செவுட்டில அறையும். சில புத்தகங்கள் அப்படியே முதுவ வருடி விடும். சில புத்தகங்கள் கைப்பிடிச்சு அப்படியே வழிநடத்தி கூட்டிட்டு போகும். இப்படி இந்த மாதிரியான ஒரு புத்தகங்களா நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். கலீல் கிப்ரான் அப்படிங்கிறவன் அவனுடைய வரி, "லவ் நாட் நோஸ் இட்ஸ் டெப்த் டில் தி ஹவர் ஆஃப் செப்பரேஷன்" அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, அந்த வரி வந்து என்னை கண்டிப்பாக வந்து அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. "Feed the lamp with oil, let it not dim, place it by you, then only I can see with tears what your life with me has written upon your face" அப்படின்னு சொல்லி ப்ராஃபட்டில் ஒரு அந்த கவிதை வரும். கலீல் கிப்ரானுடைய கவிதை. "விளக்கை எரிய விடு, அதை உன் அருகே கொண்டு வா, எரிகின்ற வெளிச்சத்திலே என்னுடனான உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய முகத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கண்ணீர் விழிகளோடு நான் பார்த்து கொண்டிருப்பேன்" அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப அருமையான வரி. இந்த வரி என்னை அப்படி வந்து நான் வாழக்கூடிய வாழ்க்கை, அதாவது அந்த நேரத்தில் நான் வாலிப பருவத்தில் இருக்கிறேன். அப்போ நான் இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு பெண்ணோடு நான் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், அவளுடைய வாழ்க்கை என்னோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பிணைக்கப்பட்ட இந்த வாழ்க்கை அவள் முகத்தில் தெரிய நான் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு இந்த வரி எனக்கு சொல்லி தருச்சு. இப்படி தான் சில புத்தகங்கள். இப்போ அப்துல் கலாம் சொல்கிறாரு, ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு புத்தகம் கண்டிப்பாக 100 நண்பர்களுக்கு சமம். நம்ம ஒரு சோகமாக தனியாக இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த புத்தக பழக்கம், அந்த படிக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா, அந்த பழக்கம் வந்து ஒரு உண்மையிலேயே 100 நண்பர்கள் நம்ம கூட இருந்த மாதிரியான ஒரு சூழல் தான். ஆனால் அவரே அதே அப்துல் கலாம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, "ஒரு நல்ல நண்பன், ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கே சமம்" அப்படின்னு சொல்றாரு. ஆக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நூலகம் அப்படின்னு எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத வந்து முதல்ல எனக்கு அது புரியல. ஆனால் காலப்போக்கில் நண்பர்களோடு பழகும்போது, வயதில் முதிர்ச்சி அடையும் போது, ஒவ்வொரு நிலையையும் தாண்டி வரும்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் வருது. வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் ஒரு ஸ்பானிஷில் வரக்கூடிய புத்தகம், ஒரு லத்தீனில் வரக்கூடிய புத்தகம், ஒரு ஹிந்தியில் வரக்கூடிய புத்தகம், ஒரு சமஸ்கிருத புத்தகம், ஒரு மலையாள புத்தகம், அது போக இன்னும் வந்து அந்த தமிழில் வரக்கூடிய சில புத்தகங்கள் எல்லாத்தையுமே எல்லாராலையும் படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இல்லை. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு நண்பர் வட்டம் இருந்தால், அந்த நண்பர் வட்டம் தான் படித்ததில் இது எனக்கு பிடித்திருக்கிறது, இது என்னுடைய வாழ்க்கைக்கு நேர்த்திப்படுவதற்காக எனக்கு இது வழி செய்திருக்கிறது, இது நல்ல புத்தகமாக இருக்கிறதுன்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன். அப்படி தான் என்கிட்ட உள்ள வந்தவங்கெல்லாம் லாசா ராமாமிர்தம், ஜெயகாந்தன், அடுத்தபடியாக நம்ம ஜெயமோகன், இவர் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன், உபபாண்டவம், இந்த மாதிரி நெடுங்குருதி, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். இப்படி இவர்களுடைய 7ஆம் உலகம் படிச்சுட்டுலாம் நான் ரொம்ப அழுதுருக்கேன். அது வந்து ஜெயமோகனுடைய ஒரு நாவல். பின்தொடரும் நிழலின் குரல் அப்படிங்கிற புத்தகம் படிச்சிருக்கேன். ஜெயமோகனுடைய நாவல் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுருக்கேன் நான். இப்படி காடுன்னு ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன், ரப்பர்னு ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அது ஜெயமோகனுடைய நாவல். அது இப்படி இவர்களுடைய புத்தகங்களை நமக்கு படிக்க முடியலாட்டியும் கூட நம்முடைய நண்பர்கள் அதை பரிந்துரை செய்வார். இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. நான் இப்போல்லாம் பெரிய இந்த 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 தொலை தொடர்பு சாதனங்கள் வந்து இந்த அளவுக்கு முன்னேறிக்கிற காரணத்தினால நிறைய நண்பர்கள் உங்களுடைய முகநூல்லையோ அல்லது வந்து உங்களுடைய பிளாக்குகள்லையோ வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க. எப்படின்னா, நான் பரிந்துரைக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. அந்த பரிந்துரைக்கிறதெல்லாம் ஒரு ஒரு பெரிய நல்ல முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த பிறவியில் நம்மிடம் தமிழில் இருக்கிற புத்தகங்களையே நம்மளால் படிக்க முடியுமாங்கிறது நிச்சயமாக முடியாது. ஆனால்
ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறவன், தேர்ந்த வாசகனாக இருக்கிறவன் கண்டிப்பாக தன்னுடைய நண்பர்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு கண்டிப்பாக அவன் வந்து சிபாரிசு செய்வான். இதை நீ படிடா, இந்த புத்தகம் என்னை வழிநடத்துச்சு, இந்த புத்தகம் எனக்கு வந்து ஒரு நண்பனாக இருந்துச்சு, இந்த புத்தகம் எனக்கு ஒரு காதலியாக இருந்தது, இந்த புத்தகம் என் வாழ்க்கையை நேர்பட செய்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. ஆக நீ காதலியிடம் பேசாதது, பெற்றோரிடம் பேசாதது, உன்னுடைய சகோதர சகோதரிகளிடம் பேசாதது ஒரு நண்பன்கிட்ட உன்னால் வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படி சில புத்தகங்கள் தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும். இன்றைக்கும் நம்முடைய நினைவுகளை வாழக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் அப்படின்னா இந்த குத்தவை அப்படிங்கிற ஒரு குத்தவை பிராட்டியார் அப்படிங்கிறத வந்து பொன்னியின் செல்வனில் அருள்மொழிவர்மன் அப்படின்னு இருக்கான், வந்தியத்தேவன் இருக்கான். இவங்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா அவர்களே அந்த கதாபாத்திரங்களை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நடமாட விட்ட கல்கி தானே காரணம். ஆக சாண்டில்யன் தானே காரணம். சில விஷயங்களை சில பாத்திரங்களை நமக்கு முன்னால் எனக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும். வரலாறு படிக்கும்போது நான் எல்லாம் பார்த்துருக்கேன். மராத்தாவில் சிவாஜியினுடைய கப்பல் படையினுடைய மிகப்பெரிய தளபதியாக இருந்த கனோஜி ஆங்கரே அப்படிங்கிறவ பற்றியெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆனால் அவரை வந்து எனக்கு இரத்தமும் சதையுமாக வளைந்த வாளோடு என் முன்னால் வந்து நிற்க வச்சவர் சாண்டில்யன். ஆனால் இப்படி ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உள்ள எழுத்தாளர்கள் வந்து நல்ல கதை கருக்களங்களை எடுத்து வந்து நிறைய சொல்கிறாங்க, அர்ப்பணிப்போடு செய்கிறாங்க. இப்போ நெய்தல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஜோடி குரூஸ் தான் வந்து முதல்ல வந்து நெய்தலில் எழுதலை. அலைவாய் கரையில் எழுதின ராஜாம் கிருஷ்ணன் இருக்காங்க, தாமரை செந்தூர் பாண்டி இருக்கிறாரு, தோப்பில் இருக்கிறாரு, தோப்பில் முகந்து இருக்கார், அவருடைய அந்த கடலோர கிராமத்தின் கதை இருக்கிறது, வண்ண நிலவனுடைய கடல்புறத்தில் இருக்கிறது, வலம்புரிஜானுடைய கடல் மக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி நிறைய எழுத்தாளர்கள், நமக்கு முன்னால் உள்ள எழுத்தாளர்கள் தங்களுடைய பணியை ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்து முடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் மிக நன்றி. நான் வந்து ஒரு நெய்தலை சேர்ந்தவன் அப்படிங்கிற முறையில் நெய்தலை பற்றி நெய்தலை சாராத வலம்புரிஜானை தவிர மற்றவங்க ராஜாம் கிருஷ்ணன் ஆகட்டும், தோப்பில் ஆகட்டும், அல்லது வந்து நம்முடைய வண்ண நிலவராகட்டும், தாமரை செந்தூர் பாண்டி ஆகட்டும், இவர்கள் யாரும் நெய்தலை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் நெய்தலை சேராதவர்களாக இருந்தாலும் நெய்தலுக்குள் வந்து அந்த வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிகவும் நன்றி சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் நெய்தலினுடைய மகனா அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க, வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறாங்க. அவர்களோடு நானும் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நானும் செய்திருக்கிறேன். நான் வந்து ஆழிசூழ் உலகு அப்படிங்கிற நாவல் வந்து 2004 வந்து பதிவாச்சு. அதன் பிறகு 2009 வந்து கொற்கை அப்படிங்கிற நாவல் பதிவாச்சு. அதற்கு பிறகு கடந்த மாதம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வந்து அஸ்தினாபுரம் அப்படிங்கிற நாவல் பதிவாக இருக்கிறது. இந்த மூன்றுமே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, முதல்ல வந்து நான் வந்து இந்த இலக்கியத்துக்குள் வரும்போது வந்து இலக்கியம்னா என்னதுன்னே தெரியாமல் வந்தேன். ஆனால் இந்த இலக்கியத்துக்குள் வந்த பிறகு இது எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பான வேலை, இந்த படைப்பு அப்படிங்கிறது வந்து என்ன, உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, அந்த வாழ்க்கையின் மூலமாக நீ அந்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த வாழ்க்கையின் மூலமாக உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது, இன்னொரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ள தரிசனம் பண்ண உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி தரிசனம், இந்த வாழ்க்கையை, ஒரு மருதத்தின் வாழ்க்கையை, ஒரு நெய்தலின் வாழ்க்கையை, ஒரு குறிஞ்சியின் வாழ்க்கையை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அது இரத்தமும் சதையுமாக இருக்கணும், மேலோட்டமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கதாபாத்திரங்கள், அதாவது நுவான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் எப்படி அசைந்தன, சூழலுக்கு ஏற்றவாறு, பொருளாதார சிக்கல்களுக்கு ஏற்றவாறு, சமூக சிக்கல்களுக்கு ஏற்றவாறு இந்த பாத்திரங்கள் எப்படி அசைந்து கொடுத்தன, அவருடைய நடை உடை பாவனைகள், பண்பாடு, கலாச்சாரம் எப்படி மாறிச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அர்ப்பணிப்போட மைனூட்டாக போய் உள்ளே போய் இருந்து எழுதணும். அப்படி எழுதும்போது தான் அது அடுத்த தலைமுறைக்கு, நாம் வரக்கூடிய அடுத்த தலைமுறை, இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நான் இப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட ஆசிரியர்கள் வந்து முந்தைய தலைமுறையிலிருந்து நமக்கு கொடையாக கொடுத்தது தானே. இந்த கொடையாக கொடுத்த அந்த விஷயத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டு அதன் மூலமாக அறிவு பெற்றவர்கள் ஆகிறோம். சமூகம் எனக்கு என்ன செஞ்சிச்சின்னு சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறான். ஆனால் சமூகம் என்ன செய்யுது, சமூகம் வாழ்ந்து காட்டியிருக்கிறது இல்லையா. இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிற அறம் சார்ந்த வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலையும் இருக்க. அப்போ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படிக்கும்போது கண்டிப்பாக அறம் சார்ந்த வாழ்க்கை என்றால் என்ன, நம்முடைய மக்களே நீங்கள் வந்து ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் உள்ள இந்த படைப்பாளிகளுடைய பங்களிப்பான இந்த இலக்கியங்களை எடுத்து படிக்கும்போது அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய அறம் சார்ந்த வாழ்க்கை என்ன,
இந்த இலக்கியத்தில் அறம்னா என்ன அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையினுடைய வாழ்வின் விழுமியங்கள் நமக்கு கையில் கிடைக்கும்போது, அந்த கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பணி என்ன, நான் ஒரு எழுதுபவனாக, ஒரு வாழ்க்கையை பதிவு செய்பவனாக என்னுடைய கடமை என்ன, நான் அர்ப்பணிப்பாக இருக்கணும், நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும். ஒரு வாழ்க்கையை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ மேம்போக்காகவோ அல்லது சிலரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ சிலரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எழுத முடியாது. அப்படி எழுதினால் அது எழுத்தே அல்ல, அது அர்ப்பணிப்பானதே அல்ல, அது கடமையே அல்ல. நான் என்னுடைய கடமையை மிக அளப்பரிய சந்தோஷத்தோட அந்த மண்ணை நேசிக்கணும், அந்த மக்களை நேசிக்கணும், அந்த சமூகத்தை நேசிக்கணும், அந்த கலாச்சாரத்தை நேசிக்கணும், அவருடைய பண்பாட்டை அவருடைய விழுமியங்களை நேசித்தால் அந்த நேசிப்பின் விளைவாக படைப்பு விழும்போது, இப்போ கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் தான் பழுக்கும், கொய்யா மரத்தில் ரோஜாப்பூ வராது. ஆக ஒரு தாவரத்தின், ஒரு மரத்தின், ஒரு செடியின், ஒரு கொடியின் முகிழ்வாக அதனுடைய கனியோ காயோ அதனுடைய விதையோ சேரும். அதுபோல இலக்கியம் என்பது வாழ்வின் முகிழ்வாக இருக்கணும். வாழ்வின் முகிழ்வாக அது கிடைக்கும்போது அந்த வாழ்வின் முகிழ்வா அதை கொடுக்கக்கூடிய படைப்பாளிக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கணும். நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன், எல்லாமே வெளிநாட்டில் உள்ள விஷயங்களை தான் பாராட்டுறது மாதிரியும், ஒரு ரஷ்ய எழுத்துக்களையும் ஒரு இத்தாலிய எழுத்துக்களையும் ஒரு அந்த மேலைநாட்டு எழுத்துக்களையும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன். ஆனால் மனமும் நம்ம பிள்ளைகள் எழுதின விஷயத்தையும் படிப்போமே, முதல்ல நம்ம படிக்கிறதே இல்லை. இங்கே உள்ள விஷயங்களில் பக்கத்தில் உள்ள விஷயங்களை நம்ம பார்க்குறதே இல்லை. ஏன்னா அப்படின்னா தமிழ் சில பேர்லாம் ரொம்ப, எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் இருந்தே ஒரு சில படித்த பெரிய படிப்பாளிகள், பெரிய மேதைகள் சொல்லக்கூடிய சில பேராசிரியர்கள் சொல்கிறத கேட்டேன், ஐ டோன்ட் ரீட் தமிழ் அப்படிம்பாங்க. யோ, நீ தமிழ்காரன் தானையா, முதல்ல இங்கே உள்ள விஷயத்தை படியா. நம்ம ஊரில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. திருநெல்வேலிக்காரனாக இருப்பான், தென்காசிக்காரனாக இருப்பான், குற்றாலத்துக்கு போயிருக்க மாட்டான், மணிமுத்தாருக்கு போயிருக்க மாட்டான், பாபநாசத்துக்கு போயிருக்க மாட்டான், ஒரு கடற்கரைக்கு போயிருக்க மாட்டான். அப்போ இந்த ஊரினுடைய அழகை ரசிக்க தெரியாத நீ அங்க ஜெனீவாவில் போய் என்ன செய்ய போற, ஜெனீவாவை பார்த்து என்ன செய்ய போற? நீ வாழ்ந்து இந்த உலகத்திலேயே மிக அழகான நாடு இந்தியா. இந்த நாட்டில் தமிழ்நாடு ரொம்ப அழகான நாடு. இந்த நாட்டை நீ ரசிக்கணும். முதல்ல இங்கே உள்ள எழுத்துக்களை ரசிக்கணும், இங்கே உள்ள வாழ்க்கையை ரசிக்கணும். இதை விட்டுட்டு நான் ரஷ்ய இலக்கியத்தை ரசிக்கிறேன், நான் இத்தாலிய இலக்கியத்தை ரசிக்கிறேன், நான் ஆஸ்திரேலிய UK காண்டினென்ட் இலக்கியத்தை ரசிக்கிறேன் அப்படின்னா நல்லாவா இருக்கு? முதல்ல நம்மளை பற்றி பாருங்க. முதல்ல இங்கே உள்ள நம்ம பிள்ளைகளை கை தூக்கியெல்லாம் விடாண்டான். அவன் படிச்சிருக்கிறத பார்த்து எப்பா இப்படிலாம் இருக்கா, இப்படியெல்லாம் வாழ்க்கை இங்கே இருக்கிறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிருவோம்யா. அதை சொல்ல வரேன். நான் இளைய தலைமுறைகளில் ஊக்குவிக்கணும். அவர்களுடைய படைப்பை நான் மனம் திறந்து பாராட்டணும். அப்படிப்பட்ட பாராட்டுறதுக்கான ஒரு சூழலை நானும் உருவாக்கி கொள்வேன் என்று சொல்கிறேன். நான் இன்றைக்கி அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள்லாம் இனிமேலாம் நான் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த புத்தக திருவிழாவில் கண்டிப்பாக நிறைய இளம் தலைமுறைகளுடைய பிரான்சிஸ் கிருபா அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சிலிர்க்க சிலிர்க்க இந்த அலைகளை மறித்து முத்தம் தரும் போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்து தருகிறது இந்த கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னமோ அலையில் நான் சிலிர்த்த மாதிரி இருக்கு எனக்கு. அப்படி இந்த மாதிரியான பதிவுகள்லாம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். இந்த பதிவுகள் தேவதேவனுடைய ஒரு கவிதையை நான் படிச்சிருக்கேன். அவர் வயசானவர் தான், பட் ஆனாலும் கவிதை, 8 திசையும் மதையானை போல் 8 திக்கும் மதையானை போல் கிளந்தெழுந்து என் முன் கைகட்டி சேவகம் புரிய எந்த ஒரு விளக்கை நான் துண்டிவிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ கவிதைகள் எப்படி பதிவாகுதுன்னு பாருங்கள். இப்படி பதிவாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படித்து நம்ம பிள்ளைகள் எழுதுறத, நம்முடைய ஆட்கள் எழுதுறத ரசிக்கணும் முதல்ல. ஆக என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படி நடக்கும்போது அதற்காக நீங்கள் மேலை நாட்டு இலக்கியங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை படிங்க, பப்ளூ நெருடாவை படிங்க, யாரெல்லாமோ படிங்க. படிக்கிறது ஒன்று ஷேக்ஸ்பியரை படிங்க, சாமர்செட் மாம் படிங்க, சார்ல்ஸ் டிக்கன்ஸ் படிங்க, எல்லாத்தையும் படிங்க. ஆனால் அவர்களுக்கு இணையானவர்கள், ஏன் அவர்களை விட மேலானவர்கள், ஏன் நம்முடைய பாரதி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்டது தமிழ்நாடு. ஆனால் வள்ளுவனை எத்தனை வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியும், பாரதியை எத்தனை வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியும்? ஏன் பாரதியும் வள்ளுவனையும் விட்டுருங்க, ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆட்கள், இப்போ இலக்கியத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள், இவர் ஜெயமோகன் எவ்வளோ பேருக்கு தெரியும், எஸ் ராமகிருஷ்ணன் எவ்வளோ பேருக்கு தெரியும், ஜெயகாந்தன் எவ்வளோ பேருக்கு தெரியும், சாதாரணமாக இங்கே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய எழுத்தாளர்களை யாருக்கு தெரியும்? அப்போ இந்த விஷயங்களை நம்ம படிக்கும்போது, நம்முடையவர்கள் படைத்த நூல்களை நாம் படித்து அறியும் போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கடமை வந்துடும். என்ன கடமைன்னா, என்னுடைய இலக்கியமும் மேம்பட்ட இலக்கியம், இந்த இலக்கியத்தை நான் உலகத்தரத்துக்கு கொண்டு போவேன். இதை மொழிபெயர்த்து பல்வேறு மொழிகளில், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னான்ல. எப்படி சொன்னான்? எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு சொன்னான். அதுக்கு பிறகு தான் சொன்னான்.
அதுபோல இந்த இலக்கியங்களை படித்த பிறகு இந்த இலக்கியங்களை நான் உலகத்தரத்துக்கு, உலக மக்கள் எங்களுடைய இலக்கியத்தை, எங்களுடைய வாழ்க்கை பதிவை நீ தெரிஞ்சுக்க கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு கடமை உணர்வு வரும்னு எதிர்பார்க்குறேன்.